அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டிஎன்ஏயோட டிப்ளமோ, யூஜி, பிஜி இதை பற்றின கம்ப்ளீட் அட்மிஷன் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2021-22 அகாடமிக் இயருக்கான டிப்ளமோ அட்மிஷன் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க மே 30, 31. அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது. இதை வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தா அப்டேட் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கமெண்ட்ஸை இன்றைக்கி டிஎன்ஏ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு. என்ன டவுட்னா, ஸ்லைடிங் ஆப்ஷன் இதில் இருக்கா, டிப்ளமோ கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் இருக்கான்னு. அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆடியோ மெசேஜை ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ப்ளஸ் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நலன் கருதி அந்த ஆடியோ மெசேஜை அட்டாச் பண்ணியிருக்கிறேன், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த கேள்வி என்னென்னா, ஃபீஸ் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி. கவுன்சிலிங் இப்போ போகிறீங்க 30-32 நாள், உங்களுக்கு என்ன டைம் அலாட்டாக இருக்கோ அந்த டைமுக்கு போங்க ஸ்லாட்டில். அப்புறம் ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதை அங்கேயே கேஷாக கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுண்டரில். எங்கே போகணுன்னா TNAU கோயம்புத்தூர் ஆஃபீஸ் தான் போகணும். நீங்கள் கவுன்சிலிங்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில் பிரிண்ட் அவுட்டு அவசியம் வேணும். அதோட மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னங்கிறதையும் பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயிலு, சர்டிஃபிகேட்ஸும் இன்னொரு வீடியோவில் கூட டீட்டெயிலாக சொல்லலான் இருக்கேன். இப்போ இந்த விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஃபீஸ் எப்படி கட்ட முடியும், கேஷாக கட்டலாம். ப்ளஸ் ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்கா, கிடையாது. அப்புறம் இந்த காலேஜ் இப்போ அலாட்டான காலேஜில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இது வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த சீட்டு வேண்டான்னு அர்த்தம். அது ஒரு மீனிங்கு. அடுத்த செகண்ட் ரவுண்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேக்கன்சி இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அந்த ஆடியோவை கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். ஹலோ, சொல்லுங்கள் சார். வணக்கம். இப்போ இந்த டிப்ளமோவுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் இப்போ மெயில் மெசேஜ் வந்திருக்கு எங்களுக்கு. ஒரு டவுட் என்னென்னா, இப்போ சகாய தோட்டம் காலேஜ் இல்லை இந்த ஆதிபராட்சிலாம் வந்திருக்கு. எனக்கு ஒரு அடுத்த காலேஜ் கிடைக்குமா, இல்லை ஒரு இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் அது மாதிரி இருக்குங்களா சார்? இருக்காது சார், இருக்காது. இருக்காதா? இருக்காது. ஓ, அப்போ இதில் என்ன அலாட்மெண்ட் ஆர்டரில் கன்ஃபார்ம் ஆகிருக்கோ அதில் தான் ஜாயின் பண்ணணும். ஆமாம். அப்போ அந்த மண்டே டியூஸ்டே ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர் அட்மிஷன், அவ்வளோதான். அவ்வளோ. ஓ, இப்போ காலேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது? கிடையாது சார், கிடையாது. ஓகே சார். எனி ஐடியா சார், செகண்ட் ரவுண்டுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா? அப்புறம் வேகன்சி இருந்தால் அப்புறமா செகண்ட் ரவுண்டு வேகன்சி தான் வரும், பட் உங்களுக்கு வராது. இப்போ அந்த அலாட் ஆனவங்களுக்கு வராது. அப்போ வராது. அது சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய மற்ற கேண்டிடேட்டுக்கு வரும். ஓ, அதான் அந்த ஓகே புரியுது சார். அப்போ அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனும் கிடையாது. ஒரு தடவை சீட் அலாட் ஆகிட்டாலும் அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது? கிடையாது சார், கிடையாது இருக்கு. ஓகே சார். அந்த ஃபீஸ் வந்து கேஷாக கட்டலாம் இல்லைங்களா? அப்படி தான் சொல்லிங்களா? கேஷாக கட்டலாம் சார். கேஷாக கவுண்டரில் அன்னைக்கு கட்டலாம் இருக்குது. ஓகே, ரைட். தேங்க்யூ வெரி மச் சார்.